ஷேய் பார்வதி அம்மா பாரத் மாதா டெல்லி பேப்பர் அடிக்கான்லப்பா நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு கொண்ட ஒப்படைச்சிருக்கானா ஒப்படைக்கலை. டெல்லியிலேருந்து இவன் ஒரு பக்கம் அடிக்கான், ஜனநாயகம் சொல்லி ஓட்டு போடுறான்ல அவன் ஒரு பக்கம் அடிக்கான், அவன் மொத்தம் வெளிநாட்டில் ஒன்று அடிக்கான், மாற்றி மாற்றி அடித்து இந்த பேப்பரை விட்டு பூமியை பாழாக்கிட்டான். அப்போ 2ஆம் நம்பராக பில்டிங்கை போட்டு 2ஆம் நம்பர் தொழிற்சாலை மில்லு மற்ற போட்டு பாழாக்கிட்டான். இதுக்கு விடை பதில் சொல்லப்பா. கோர்ட்டில் டெல்லியில் மகாராஷ்டிராவில் பதில் சொல்லு. இவன் ஒரு பக்கம் அடிக்கான், இவன் ஒரு பக்கம் அடிக்கான், ஜனநாயகம் ஒருத்தன் அடிக்கான், ஜனநாயகம் ஓட்டு போட்டவன் ஒரு பக்கம் அடிக்கான். மாற்றி மாற்றி ஓட்டை போட்டு அடித்து பிரித்து அந்த நம்பர் விடுத, பேப்பர் விடுத. கொஞ்சமாவது நீதிமன்றத்தில் புரிய வேண்டாமாப்பா, ஜனத்தொகை பெரிய போச்சு. இருந்தாலும் இந்த பேப்பர் என்ன அப்படிங்க கேட்டால், பேப்பர் மூலியமா இப்போ பேப்பர் அடிக்கிறதுல கையெழுத்து போடுறதில் பேப்பரில் வாசிக்கிறது என்னமோ தப்பில்தானே, எவ்வளோ தப்பில்தானம் செய்தான் ஜனநாயகம் ஓட்டு போடுறவன். அப்போ இந்த பேப்பரை அவன் மாற்றி அடிக்க மாட்டானா? இப்போ எத்தனாயிரம் கோடிங்கிற கணக்கு வாய்ச்சான்ல, அப்போ அந்த கணக்கு பிடிக்காரு கணக்கு நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து கணக்கு எடுப்பா. நம்பர் கொடுத்துருக்கானா, ஒரு பேப்பரை அடித்து விடுதான், நீதிமன்றத்தில் பதிஞ்சிருக்கானா இந்த நம்பருக்கு இவ்வளோ காகித பேப்பரை அடித்து விட்ருக்கோம் அப்படின்னு? கிடையாது. இவனா வாசிப்பான், இவனா அடித்து அடிப்பான், இவனா விடுவான். அப்போ கோர்ட்டில் கோர்ட்டுனா என்னன்னு கேட்காரு. அந்த கோர்ட்டு என்னென்னு மன்னராட்சியில் உள்ள கணக்கு பூரா வெளிநாட்டுகளில் 15 நாடுகளில் அந்த தண்டனை இன்னும் இருக்குது. சிறு பிள்ளைகளை பாலிகரம் பண்ணால் வெட்டிடுவாங்க, ஒரே வெட்டி துண்டு தூக்காக போட்டுருவாங்க. ஆபாசத்தில் சேட்டை பண்ணானா அந்த தூக்கு தண்டனை போட்டு முடிச்சிருவாங்க. எத்தனையோ சட்டங்கள் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது. மன்னராட்சியில் உள்ள கணக்கு சட்டம் இன்னும் வெளிநாடு 15 நாடுகள் ஓடிக்கிட்டு இருக்குது. தாய் இந்தியா நாட்டில் ஏன் நீ மறைச்ச? என்ன காரணம்? இப்போ ஓட்டு முத்திரை வாங்குறதுக்கு, அந்த ஓட்டு போடுறதுக்கு அந்த அதிகாரியை பூரா மாற்றி எப்படி போட்டு இப்படியே செய்வோம்னு அடிக்கான். என்ன காரணம்? இந்த பேப்பர் காரணம். அதான் பேப்பர் கணக்கு கொடுக்காருல. இந்த பேப்பர் கோர்ட்டில் பதிஞ்சிருக்கானா, நீதிமன்றத்தில் பதிஞ்சிருக்கானா? இப்போ நீதி அரசர் கணக்கு விட்டுட்டார், நீதிபதி சரித்து கணக்கு எழுதிட்டார். இப்போ ஆதார கார்டு ரேஷன் கார்டு உள்ள கணக்கு வந்துருச்சாப்பா. ஒரு ஆதார கார்டு ரேஷன் கார்டில் 10 கோடி கணக்கு வரும். அப்போ இந்த பேப்பர், அப்போ ஆதார கார்டு ஜனநாயகம் உள்ளவனும் அச்சடிக்கான். இப்போ உனக்கு தெரியுதா இல்லையாப்பா? கணக்கு நீதிமன்ற கோர்ட்டார் கேட்டுக்கோப்பா. பல கோடி உள்ள இடம் பூரா வாங்கியிருப்பான். அந்த இடத்துக்குள்ளே அது பூரா புரோக்கரை தூக்கையில் இது 50 கோடி கொடுத்தான், 100 கோடி கொடுத்தான், 500 கோடி கொடுத்தான்னு அந்த கணக்கு வரும். அப்போ அந்த 2ஆம் நம்பர் தொழில் வியாபாரம் பார்க்குறவன் அச்சடிக்கான், பெட்டியை அச்சடித்து வெளியே விடுதான். அப்போ என்னப்பா காரணம்? கொஞ்சமாவது யோசனை வேண்டாமா? நீதிமன்ற கோர்ட்டாரு பூரா கணக்கு பிடிச்சி இந்த அரசியல்வாதியை குடும்பியை பிடிச்சி தூக்காண்டாமா? நீங்கள் தூக்க முடியாது, அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உட்காந்து இவர் தூக்குவார், அது கணக்கு வச்சுருப்பார். அந்த கணக்கு வரையில் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லா பேரும் மாட்டிடுவான். இப்போ வாசிக்கானா எங்கெங்கெல்லாம் குத்த வச்சுட்டு இங்கே வந்து தமிழ்நாட்டில் நான் விரிச்சு போட்டு ஆடுதேன், இந்த கொடியை தூக்கியிருக்கேன் விரிச்சு போட்டு ஆடுதோம்னு இந்த கட்சி கொடி பூரா ஆட்டி பாழாக்கி வச்சுட்டான். இத்தனை கோடி தமிழ்நாட்டில் வாசிக்கான், டெல்லியில் வாசிக்கான், ஊராளப்பட்ட நாடுகளில் வாசிக்கான். அதெல்லாம் பதிவு பண்ணணும். இது என்ன இவ்வளோ கோடி வச்சுருக்கான், என்ன செய்தான், என்ன காரணம் அப்படிங்கிற முற்றுப்புள்ளி எடுக்கணும். புரியுதா? இதுக்கு தான் இந்த சுங்க வரி, செடி வரி, அந்த வரி, இந்த வரின்னு இந்த ஜனநாயகம் சொல்லுது. எப்படியே நாங்கள் வரி கொடுக்கோம்ல, வரி ஓட்டுதோம்லன்னு. இல்லை, உனக்கு உயிர் வாழறதுக்கு பூமியில் கொடுத்துருக்காரு. இப்படி 2ஆம் நம்பர் திருச்சி இப்படி பேப்பர் அடிக்கிறக்கா நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கணக்கு போட்டார். 2ஆம் நம்பர் கோர்ட்டு பதிவு, பேப்பர் அடித்த பதிவு மத்திய அரசு கணக்கு பதிஞ்சிருக்கியா, மாநில அரசு நீதிமன்ற கோர்ட்டில் நீயும் பதிஞ்சிருக்கியா அந்த பேப்பர்? அப்போ பேப்பர் பிடிப்பார்ல, என்ன பேப்பர், என்ன கணக்கு, உள்ளே வழக்கு ஓடுது, இத்தனை கோடி உள்ளே வருது, வெளியில் கோடிக்கணக்கான பில்டிங் ஓடுது, வீடு கட்டுதான், இடம் வாங்குதான், ஒருத்தன் கீழே சரிஞ்ச இடம் தானே அவன்கிட்ட பிடிங்கி வாங்கிட்டு போயிருந்தான். இவன் உள்ள பதிவு ஒன்று ரேட்டு பற்றி தான் வெளியில் பல கோடி கொடுக்கான். இதுக்கு எல்லாம் உள்ள கணக்கு வென்று புரோக்கர். இந்த 2 கணக்கு உள்ள வரையில் 2 பேரை தூக்கிய ஒவ்வொரு பத்திர ஆவணங்கள் எடுக்க புரோக்கர் சாட்சி கையெழுத்து எல்லாம் உள்ள ஒரு வருதுல, அதில் புட்டிச்சு தூக்கியில் அனைத்து வரையில் கடைசி கணக்கு முடிக்கல. அங்கங்கே பூரா வென்று கிடக்கிறவங்க பூரா என்கவுண்டர் ஷூட்டிங்கில் முடிச்சிருவார், ரோட்லேயே முடிச்சிருவார், பதிகிறான்ல அவனே முடிஞ்சு போச்சு. அடுத்தாப்புல எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் அந்த டைமில் போட்டு கணக்கை முடிச்சு விட்டுருவார். முக்கால் சத்தியம்.